நான் பல வீடியோக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உணவு பஞ்சம் ஒன்று வரும், உணவு பஞ்சம் வரும்னு. கொரோனா டைமில் எப்படி கடைகள் இல்லாமல் இருந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டீங்க, அப்போ வந்து எங்களை மாதிரி தன்னார்வர்கள் தான் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தினமும் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போட்டோம். குழந்தைகளுக்கு பால் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்தோம் கொரோனா டைம். ஆனால் இப்போ வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் திறந்து தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மக்களால் வந்து பணம் கொடுத்து அந்த அளவுக்கு அதை வாங்கக்கூடிய சக்தி வந்து குறையும். இதெல்லாம் மைண்டில் வச்சிங்க. இந்த வைக்கப்பிரி வச்சிருக்கிறதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் இருக்கும். நான் சொல்கிறது வந்து எல்லாமும் இருக்கும். ஆனால் அங்கே 100 கிலோ இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா அங்கே 10 கிலோ தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பஞ்சம்ன்ற மாதிரி ஒன்று நாம் விரைவில் சந்திக்க போகிறோம். சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். அது ஆனால் ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. இது அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பசி பட்டினி இந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் பசியில் தடுமாறுறது கொள்வது இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் வெகு நாளாக நீடிக்காது. இந்த கொரோனா டைமில் வந்த மாதிரிலாம் ரொம்ப நாள்லாம் அந்த அளவுக்குலாம் நீடிக்காது. ஒரு சில வாரங்கள் இல்லை ஓரிரு மாதங்கள் இப்படி தான் நீடிக்காது. ரொம்ப பெரிய அளவுலலாம் கொண்டு போய் விடாது இது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும், இந்த மாதிரி ஒன்று நடக்கும். வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்காரி பாலமணி. நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு காணொளி. பலத்த மௌனத்துடன் இருக்கிறேன். இந்த மௌனம் யாருக்கோ ஒருவருக்கு ஆபத்தானது என்று புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளோ நீண்ட மௌனத்தோடு நான் இருந்து பழகவில்லை. மிக நீண்ட மௌனத்தை கடைபிடிக்கிறேன் என்றால் யாருக்கோ ஏதோ ஒரு பின்விளைவுகள் என்னால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் நோண்டி பார்க்குறவங்க கூண்டோட மாற்றம் வாங்க போல இருக்குது. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி 29/4/2026 மண் கலசம் நிறைய மண் கலசத்தில் நீர் ஏற்கலப்பை பரம்பு இதை வச்சு பூஜை நடத்துகிறாங்க. இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு வந்து நான் வராத ஆண்டவர் உத்தரவு பெட்டி வந்து ஆண்டவர் அரசியல் பெட்டியாக போயிடுச்சோன்ற ஒரு சந்தேகத்தோடையே சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2021 என்னோடய முதல் வீடியோ அடுத்த ஒரு முதல்வருக்கு அவ பெயர்னு போட்டிருந்தேன். அந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருந்தேனோ என்னோடய வீடியோவில் வந்து என்னென்ன சொல்லியிருந்தேனோ 90%, 95%, 99% அப்படியே நடந்துருக்குது. நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்து பாருங்கள். நான் சொன்னது ஒன்று கூட அதாவது எண்ணிக்கை முதற்கொண்டு நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். அதே போல் வந்து ஒரு கோவையை வந்து மையமாக வச்சு ஒரு கூட்டம் கூடி ஒரு இதாகும்னு சொன்னால் அதுவும் நடந்தது. அதுவும் என்னாலே முடிவுக்கும் வந்தது. இதெல்லாம் வந்து நடந்துருக்குங்க. விடியும் வரை காத்திரு. ஆண்டவர் உத்தரவு பெட்டி சொல்கிறது வந்து விடியும் வரை காத்திரு. நாளைக்கு காலையில் விடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். நான் எதுக்காக நான் வந்து இதை வந்து நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் உத்தரவு பெட்டி வந்து அரசியல் பெட்டியாக மாறிடுச்சுன்னா 2021 பார்த்திங்கன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு வந்தார். கருப்பு தாலி கயிறு வச்சாங்க. கருப்பு தாலி கயிறு வந்து தெலுங்கர்கள் கட்டக்கூடிய ஒரு தாலி கயிறு, அவங்களோட அடையாளம். குடும்பம் வந்தது. அப்போ என்ன சொன்னால் குடும்ப ஆட்சி, கருப்பு தாலி கயிறு வந்தது, தெலுங்கர்கள் தான் வந்து ஆள்வாங்கன்னும் போது அதே மாதிரி வந்து குடும்ப ஆட்சி இவர் இப்போ முன்னாள் முதல்வராக இல்லை மறுபடியும் அவர் தான் முதல்வரான்றது விடிஞ்சாதான் தெரியும்.
அவரோட ஆட்சி தான் வந்தது. சேவகர்கள் குடும்பத்தோட வந்து குடும்ப ஆட்சி. தெலுங்கு அது கருப்பு தாலி கயிறு வச்சதுனால இந்த தெலுங்கர்கள் தான் ஆளுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு இதாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. நான் கூட எடப்பாடி ஜெயிப்பார்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் அசிங்கப்பட்டுக்கிட்டேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடியார் வந்து ஒரு விவசாயி. அவருக்கு சாதகமாக வராமல் இது 23ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுருக்கலாம்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த களையம் நிறைய மண், களையம் நிறைய தண்ணீர், ஏர் கலப்பை, பிரம்பு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அப்போ விவசாயம் சார்ந்த ஒரு நபர் வந்து நாட்டை ஆளுவார். கையில் பிரம்பெடுத்து குற்றம் செய்தவர்களை வந்து தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு 23ஆம் தேதிக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட கட்சி எடப்பாடியாருக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி 29ஆம் தேதி வைக்கிறீங்க. இதனோட இது என்னென்னா, எடப்பாடியார் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியாது அரசியல் பெட்டியாக மாறிடுச்சோன்னு. ஏன்னா நான் வந்து ட்ரம்ப்பு ஆட்சி பொறுப்பு இது அமெரிக்க தேர்தலில் ஜெயிச்சப்பயே சொன்னேன் நான், இந்த ஆளால் பெரிய பிரச்சனை தலைவலி வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து நடுவில் வந்து இருக்கும் ஆனால் இருக்காது, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது ஆண்டவர் உத்தரவிட்டில் வந்து வைக்கோல் வச்சாங்க. வைக்கோல் வச்சப்போ வந்து 2025 வச்சாங்க. அப்போ சொல்லியிருந்தேன் ஒரு மினி பஞ்சம் மாதிரி வரும் அப்படின்றத. அதுவும் வந்து இப்போ நடந்துருச்சு. இப்போ வந்து சிலிண்டர்லாம் வந்து எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை, அந்த நிலைமையில் தான் இருக்குது. இது இன்னும் பல பொருள்களுக்கும் இந்த மாதிரி சில தட்டுப்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி ரைட்டுங்க. இப்போ வந்து விடியும் வரை காத்திரு அப்படின்றார் ஆண்டவர் உத்தரவு பெட்டி. அதாவது அதாவது உழவனா இல்லை ஆண்ட கட்சியவா இல்லை புதுசாக வந்துருக்கிற நபரா அப்படின்றது வந்து நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். ஆனால் அதாவது என்னோடய கணிப்பு இது வந்து இதெல்லாம் கிடையாது, நடக்கக்கூடிய இதெல்லாம் நான் வந்து எந்த அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதாவது மெயினாக வந்து 2021 ப்ரிடிக்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து இந்த எலெக்ஷன் குறித்து எந்த விதமான வீடியோவும் நான் போடவில்லை. காரணம் வந்து 2021 நான் என்னென்ன சொல்லணும் அத்தனையும் நடந்தது. அதனால் வந்து அரசியல்வாதிகளோ இல்லை அதிகாரிகளோ வந்து மிரட்டல. என் குடும்ப நபர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து வேண்டாம், எதையும் போட வேண்டாம், அமைதியாக இரு அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் வந்து எந்த வீடியோவும் போடலை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியிலேருந்து இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றத வந்து சூசகமாக சொல்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடியார் வந்து முதல்வராக பொறுப்பேற்று கொள்ளலாம். அதில் வந்து அதாவது தனிப்பெரும்பான்மையாக கிடைச்சதை ஏற்றுக்கலாம். இல்லை என்றால் தாவைக்கா உதவி தேவைப்படும். தேவைப்படும்னா தாவைக்காவுக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். அது வந்து அந்த கட்சி வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வந்து பயங்கர வீக், செம்ம வீக் பேஸ்மெண்ட்டு. ஒரு விஜய் வந்து ஒரு புத்திசாலி நபராக இருந்திருந்தால் என்ன ஒரு அதிமுக கூட்டணி வச்சு தன்னோட கட்சியோட அடிமட்டத்தை வந்து அதாவது வட்டத்தில் வந்து ஆரம்பித்து வட்டம், ஒன்றியம், மாவட்டம் இப்படி ஒன்றுத்தையாக கட்டமைச்சு கொண்டு வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா புத்திசாலி அரசியலை புரிஞ்சிக்க முடியும். வந்த உடனே சிஎம் ஆனவன் எப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டில் வந்து ஒரு இதுவும் வந்து நடக்கும்போது உங்களால் என்னத்தை புரிஞ்சிக்க முடியும், என்னத்தை தெரியுன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து டிவிக்கே வந்து 200 தொகுதி ஜெயிக்கும், எக்ஸிட் போலில் வந்து இஷ்டத்துக்கு எக்ஸிட் போல்றது வந்து ஒரு அதாவது வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு வந்து உண்மையாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லவே முடியாது.
போன எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எடப்பாடியார் தான் வருவார்ன்ற மாதிரி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்விஸ்ட் அடித்தது வந்து டிஎம்கே. இப்பயும் சொல்கிறேன், தொங்கு சட்டசபை வருமானால் திமுக ஆட்சியை தடுக்க முடியாது. நீங்கள் தொங்கு சட்டசபை வந்ததுன்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தனிப்பெரும்பான்மை அதிமுக கூட்டணிக்கோ தாவேக்காவுக்கோ திமுக கூட்டணிக்கோ தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாது. காரணம், அவர்களை போல் பணம் செலவழிக்க இன்று யாரும் இல்லை. அவங்க எத்தனை கோடி கொடுத்து வேணாலும் தாவேக்காவில் வந்து, ஏன்னா தாவேக்காவில் வந்து போட்டியிட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு ரொம்ப காமராஜர் காலங்களோ கிடையாது, மக்கள் கக்கன் காலத்து ஆளுங்க கிடையாது. எல்லாம் பணம் போட்டால் பணம் எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி எல்லாருமே அரசியலுக்கு வராங்க. தாவேக்காவில் வந்து என்ன கொள்கை என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஆளாளுக்கு நின்றுக்கிறாங்க. ஒருவேளை விஜய் ஜெயித்தால் அவரை வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ணு எப்படி பண்ணு ஏது பண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த 5 வருஷம் பார்த்தாரு. எடப்பாடியார்கிட்ட வந்ததுன்னா ஓரளவுக்கு, அதாவது அதிமுக ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப யோகியம் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. அதுலேயும் வந்து முன்னாள் அமைச்சர் பிவி ரமணாவை வந்து அம்மா வந்து நீக்கி வச்சாங்க. நிறைய பேரை வந்து அம்மா நீக்கி வச்சாங்க. எடப்பாடியார் வந்து வேட்பாளர்கள் தேர்வில் வந்து சில குளறுபடிகள் வந்து பண்ணியிருக்கிறாரு எடப்பாடியார். ஒரு சில நபர்களை வந்து கைவிட்டுட்டு ஒரு சில நபர்கள் புதுமுக நபர்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது எந்த அளவுக்கு வெற்றியை தேடிக்கிறதுன்றதெல்லாம் தெரியலை. மொத்தத்தில் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் வந்தால் அவர் நாட்டையும் மக்களையும் ஆட்சி செய்கிற முறை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் பத்தாது. எடப்பாடியார் வந்தால் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், காவல்துறை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும், மக்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலாம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். போதைப்பொருளை வந்து 3 மாதத்தில் ஒழிச்சிடணுன்னு இருக்கிறாரு. ஒழிச்சாருன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மனுஷன் வந்து சொன்னதெல்லாம் செய்தாருன்னா இலவசங்களை வந்து தயவுசெய்து எல்லா கட்சியும் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சாப்பிட சொல்லுங்கள். 25 விசா கொடுத்து 10 விசா 15 விசா கொடுத்து டிக்கெட்டுக்கு பஸ்ஸு காசு கொடுத்து போனப்போ இருந்த நிம்மதி இன்றைக்கி இலவச பேருந்தில் இல்லை. பேருந்து மட்டும்தான் இலவசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வருது, அது முடிவுக்கே வந்துருச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் தொங்கு சட்டசபைன்னு ஒன்று ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக திமுக ஆட்சியை தடுக்க முடியாது. அவர்களிடம் பண செல்வாக்கு அதிகமாக உள்ளதால் தாவேக்காவில் ஜெயிக்கும் எம்எல்ஏக்களை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்கி ஆட்சி அமைப்பார்கள். விடியும் வரை காத்திருப்போம். ஆண்டவர் உத்தரவு பெட்டி சொல்வது போல் விடியும் வரை காத்திருப்போம். ஆண்டவர் உத்தரவு பெட்டியை அரசியல் பெட்டியாக மாறிடுச்சுன்னு சொன்னோன்னா இதுதான் ரீசன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இது காட்டுறாரு. போன எலெக்ஷன் 2021 வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு வந்து இது பண்ணார். இந்த வாட்டி மண் கலையம், அதில் ஃபுல்லாக மண், ஒரு கலையத்தில் தண்ணி, ஏற்கலப்பை. ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்து வைக்கிறாங்கன்றதை வந்து கோயில் நிர்வாகம் அதில் உண்மையிலே அந்த மாதிரி உத்தரவு வருதா அப்படின்றது வந்து சில கேள்விக்குறிகளோடு இருக்குது. நான் வந்து நிறைய சிவன்மலையை பற்றி பேசினேன். சிவன்மலையை பற்றி பேசி நிறைய விஷயங்கள் சொன்னேன். நிறைய ப்ரொடிக்ஷன், என்னோடய ப்ரொடிக்ஷன் எல்லாமே வந்து 90% வந்து கரெக்டாகவே இருந்தது. இன்றைக்கி வந்து நான் வந்து மிக நீண்ட மௌனத்தில் இருக்கிறேன்னா ஒரு காரணத்தோட மௌனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மௌனம் வந்து விரைவில் முடியணும்னு
அதே சிவன்மலை ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், சும்மா அந்த ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து தகவல் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். நீங்கள் உங்கள் ஃபோனை நான் அட்டன் பண்ணாமே இருந்து திடீர்னு அட்டன் பண்ணி பேசுகிறேன்னா உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் மேட்டர் என்னன்னு. என்ன நான் வந்து என் வாயிலேருந்து நான் ஒரு சில விஷயங்களை சொன்ன உடனே நீங்கள் மேட்ரை விடுறீங்க. விடும்போது உங்கள் வாயிலேருந்து தான் விஷயத்தை வாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து தான் நான் விஷயத்தை வாங்கணும் இல்லையா? என்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாத விஷயத்த தயவுசெய்து ஃபோன் செய்து முயற்சி செய்து மொக்காக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய திட்டங்கள், என்னுடைய மௌனங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்னை சோதனை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சோதனையை வென்றாக வேண்டும் நான். அதுக்காக வந்து மிக நீண்ட மௌனத்தில் இருக்கிறேன். ஆனால் இருக்க வந்து நிறையா வந்து ஒரு சில நபர்கள் செய்கிற தவறு என்னென்னா, எனக்கு எதிராக இருப்பாங்களா எங்கன்ட்டு போயிட்டு தவறான ஆளுங்கிட்டேயே போய் தகவலை கேட்டு கடைசியில் வந்து என்ன கதிக்கு ஆளாக போகிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு நல்ல நபரே உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பயிற்சிக்கான நிர்வாகம்.